ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி வெல்த்தி விலாக்ஸ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த சைடு அடுப்பில் இது தண்ணி கொதி வரக்குள்ளே மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். இதில் காலிஃப்ளவர் போட்டு இது பண்ணோம்னா கிருமியெல்லாம் செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த அடுப்பில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றின பிறகு சோம்பு போட்டுக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனோன்னு சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை போட்டுக்கிறோம். பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன்ல பொடுசாக, அதை போட்டுக்கிறோம். வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு நல்லா பொன்னிறமாக வணங்கணும். வணங்கினா தான் கிரேவி டேஸ்ட்டாக வரும். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு கொதி விட வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொன்னிறமாக நல்லா வணங்கிருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரில் வரணும். வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டு நல்லா பச்சை வாசம் போகணும். போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிருச்சு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டாச்சு. நல்லா வணங்கிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் வேகலைனா வேணால் மறுபடியும் ஊற்றிக்கலாம். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் காலிஃப்ளவர். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலாவோடய பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்ட பிறகு தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடியே ஊற்றாதீங்க. மசாலா நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் மசாலாவில் பெரட்டி விட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி நல்லா தண்ணி சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், கொதி நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் பெரட்னாப்பில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் எங்களுக்கு பெரட்னாப்பில் வச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், பெரட்னாப்பில் செஞ்சாச்சு. இது பருப்பு சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாப்பாடுக்கெலாம் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெரட்னாப்பில் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ஹெல்த்தி வெல்த்தி விலாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.